வணக்கம் மக்களே. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ எக்ஸாம்ல மார்க் அள்ளுறதுக்கு ஒரு சூப்பர் ரகசியம் இருக்கு. அதுதான் இந்த ஜிஐ டேக்ஸ். ஆமாங்க, ஒவ்வொரு வருஷமும் இதுல இருந்து 1 இல்ல 2 மார்க் கேரண்டியா வந்துரும். இத மட்டும் நீங்க முழுசா பார்த்தா போதும், அந்த மார்க்ஸ் இனி உங்க பாக்கெட்ல தான். ஆனா எக்ஸாம்ல இவ்ளோ சுலபமான ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம அந்த ஒரு மார்க்க விடும்போது அந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க. அடடா, வட போச்சே. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். வட போச்சே அப்படின்னு தான் இருக்கும். இனி அந்த ஃபீலிங்கே வேண்டாம். அடேங்கப்பா, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஜிஐ பொருட்கள் இருக்கு. எப்படிப்பா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது? தலை சுத்திரும் இல்ல? ஆனா கவலையப்படாதீங்க, இன்னைக்கு நாம இதுக்கு ஒரு செம்ம ஈஸியான வழியோட வந்திருக்கோம். சரி, வாங்க முதல்ல ஜிஐ டேக்ஸ்னா என்ன, அதோட அடிப்படைகள் என்னன்னு சட்டுன்னு பாத்திரலாம். உங்க பிரிலிம்ஸ் தேர்வுக்கு இது தெரிஞ்சாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இந்த ஸ்லைட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஐனா ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், அதாவது புவிசார் குறியீடு. இத 1999 சட்டத்து கீழ வருது. ஒரு தடவை டேக் கொடுத்தா அதோட வேலிடிட்டி 10 வருஷம், அதுக்கப்புறம் புதுப்பிச்சுக்கலாம். இந்தியால முதல்ல ஜிஐ டேக் வாங்கினது யாரு தெரியுமா? நம்ம டார்ஜிலிங் டீ தான் 2004. ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. இதுல ஹைலைட்டே இதோட பதிவலவலகம் நம்ம சென்னையில தாங்க இருக்கு. இப்போ ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதிக ஜிஐ டேக்ஸ் யாருக்குன்னு உத்தரப்பிரதேசத்துக்கோ நம்ம தமிழ்நாட்டுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போட்டியே நடந்துட்டு இருக்கு. 2 ஸ்டேட்டும் கிட்டத்தட்ட சரிக்கு சமமா கழுத்துக்கு கழுத்து மோதுறாங்க. ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிறவங்க எல்லாரும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. தமிழ்நாட்டுக்கு இப்போ லேட்டஸ்டா கிடைச்ச புத்தம் புது ஜிஐ டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது அந்த 5 சூப்பர் ஸ்டார்ஸ். திருச்சியோட பாரம்பரிய உறையூர் காட்டன் சேலை, நம்ம வீட்ல முத்து முத்தா சமைக்கிற தூயமல்லி அரிசி, ஈரோட்டோட மணக்க மணக்க கோவிந்தபாடி நாட்டு சர்க்கரை, மீன் குழம்புக்கு தனி ருசி கொடுக்கற நம்ம நாமக்கல் கல்சட்டி, அப்புறம் அம்பாசமுத்திரத்தோட அழகான மர விளையாட்டு பொருட்கள். இப்போ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். இந்த குட்டி கதையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு நாமக்கல் கல்சட்டில தூயமல்லி அரிசிய சமைச்சு அதுல இனிப்புக்காக கோவிந்தபாடி சர்க்கரைய போட்டு உறையூர் சேலை கட்டி ஒரு பொண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா பதிலுக்கு ஒரு அழகான அம்பாசமுத்திர பொம்மை கிடைக்கும். அவ்வளவுதான், 5மே லைனா ஞாபகத்துக்கு வந்துடும். ரைட், இப்போ நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட். யூபிஎஸ்சில பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற கொஞ்சம் வித்தியாசமான யுனிக்கான ஜிஐ டாக்ஸ் தான் குறி வச்சு கேட்பாங்க. அப்படி சமீபத்துல வந்த சில முக்கியமான ஐட்டம்ஸே இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒடிசாவோட மயூர் பஞ்ச் கை சட்னி. இது என்னன்னு தெரியுமா? நம்ம சிவப்பு எலும்பு இருக்குல்ல, அத வச்சு செய்யற ஒரு சட்னியா. பார்க்கதான் அப்படி இருக்கு, ஆனா இதுல புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கு. கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. இதுக்கு ஒரு செம்ம ஃபன்னியான ட்ரிக் இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு எறும்பு நம்மள கடிச்சா என்ன சொல்லுவோம்? ஓன்னு கத்துவோம் இல்லையா? அந்த ஓ தான் ஒடிஷா. சோ எறும்பு சட்னி ஒடிஷா, இனி மறக்கவே மறக்காது. அடுத்தது அருணாச்சல பிரதேஷோட யாக் சுர்பி. இது வேற ஒன்னும் இல்லங்க, யாக் அப்படின்ற மாட்டுப்பால்ல இருந்து செய்யற ஒரு ஸ்பெஷல் சீஸ். இதுலயும் புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகம். அங்க இருக்கிற மோன்பா பழங்குடி மக்கள் தான் இத பாரம்பரியமா செய்றாங்க. இதுக்கு ட்ரிக் ரொம்பவே சிம்பிள். யாக் மாடு எங்க இருக்கும்? நல்லா பனி கொட்டுற மலைப்பகுதியில தானே ஜாலியா இருக்கும். இந்தியால அப்படி ஒரு இடம்னா அது அருணாச்சல பிரதேசம் தான். சோ யாக்னா அருணாச்சல், ஈஸி. அடுத்து நம்ம பார்க்க போறது அந்தமான நிக்கோபார் தீவுகளோட நிக்கோபரி ஹோடி. இது அவங்களோட பாரம்பரியமான ஒரு படகு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்தமான நிக்கோபாருக்கே இதான் முதல் ஜிஐ டேக். சோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்க, அந்தமான் தீவுகளை சுத்தி பார்க்கணும்னா என்ன வேணும்? கண்டிப்பா ஒரு படகு, அதாவது ஒரு ஹோடி வேணும். சோ ஹோடினா அந்தமான், சிம்பிள். கடைசியா உத்தரப்பிரதேசத்துல இருந்து 2 பொருட்கள். ஒன்னு மதுரா சஞ்சி கிராஃப்ட். இது காகிதங்களை வெட்டி டிசைன் பண்ற ஒரு அழகான கலை. இன்னொன்னு பனாரஸ் தந்தாய். இது ஒரு பிரபலமான ரொம்ப டேஸ்டான பால் பானம். அவ்வளவுதாங்க. இப்போ நாம பார்த்த முக்கியமான ஜிஐ டேக்ஸ் எல்லாமே உங்க விரல் நுனியில இருக்கு. இப்போ உங்க டர்ன். நாம படிச்சத ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு செக் பண்ணலாமா? உங்களுக்கான இன்னிய கேள்வி, கந்தமால் ஹல்தி, அதாவது கந்தமால் மஞ்சள் எந்த மாநிலத்தோட ஜிஐ டேக்?
நல்லா யோசிச்சு உங்க பதில டக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் யாரு ஃபர்ஸ்டா கரெக்டா சொல்றீங்கன்னு. உங்க பதில்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா. தெரியாது இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. உங்க பதில்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நாம அடுத்த ஒரு சூப்பரான டாபிக்ல சந்திப்போம். நன்றி.